பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்திருந்த 3 அவதூறு வழக்குகளை விசாரிக்க தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சுப்பிரமணிய சுவாமிக்கு எதிரான அவதூறு வழக்குகளை கீழ் நீதிமன்றங்கள் விசாரிக்க தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தடை குறித்து கருத்து தெரிவித்த சுப்பிரமணிய சுவாமி, இந்த வழக்குகள் ஜெயலலிதாவின் தனிப்பட்ட பிரச்சனை தொடர்பானவை என்றார். தந்தி டிவிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில், தனிப்பட்ட பிரச்சனைக்கு அரசாங்கம் மூலம் அவதூறு வழக்கு தொடர்வது மக்களுக்கு செய்யும் துரோகம் என்று அவர் கூறினார். இதை அனாவசியமாக போட்டிருக்கார்கள். என்றால் ஜெயலலிதா தானே போட்டுன்னு தான் நான் அந்த சவாலை எதிர்த்து கோர்ட்டில் வந்திருப்பேன். ஆனால் அது அரசாங்கம் மூலமாக பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வழியாக இந்த கேஸ் போட்டிருக்கார்கள். எது அவளோட சொந்த பிரச்சனையோ, அவள் உடம்பு சரியா இல்லை, அதில் ஒரு வழக்கு. அவள் கையில் அரசாங்கம் கொடுக்குறது குரங்கு கையில் பூமாலை கொடுக்குற மாதிரி, இல்லாட்ட கற்பூர வாசனை கழுதை காட்டுறது, இது மாதிரின்னு சொன்னேன். அதில் ஒரு கேஸு. இவளோட கொடகநாடு எஸ்டேட்டில் ஒரு புது கேஸ் போடலான்னு நான் நினச்சிட்டுருக்கேன். அதில் ஒரு கேஸு. இது அரசாங்கத்தோட சொத்து இருக்கு, இல்லாட்டா அரசாங்கத்துக்கு வருமானம் இருக்குது. இது டேக்ஸ் மூலமாக வருமானம், டேக்ஸ் மூலமாக அதை பெற்றார்கள். அதை இப்படி வீணாக்கிறது, இது நான் நினைக்கிறேன் நாட்டோட பெரிய துரோகம்.